வெல்கம் டு பப்பி கிச்சன். சாம்பார் சாதத்துக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கரில் 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம் பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூளையும் நான் இந்த அரிசி பருப்பு அதிலே போட்டுட்டேன். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சாதம் நல்லா குழைவாக வந்திருக்கும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அதையும் நல்லா வதக்கிடுங்க. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கும், நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். காய் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளித்தண்ணி அதையும் ஊற்றிட்டு வறுத்து வச்சுருந்த அந்த பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சாதத்தையும் போட்டு குறைவான சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்.